ஜெய்போம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி, டிஇடி, டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம் இப்படி போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்கான ஆன்லைன் மாதிரி தேர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பைமோட்ஸ். இந்த பைமோட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு பொருள் வாங்கிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி 1. வம்ச விருந்து என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆப்ஷனல் ஏ பாரதியார், ஆப்ஷனல் பி முத்துலிங்கம், ஆப்ஷனல் சி அழகிய பெரியவன், ஆப்ஷனல் டி பாரதிதாசன். வம்ச விருந்து என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் பி முத்துலிங்கம். கேள்வி 2. மடல் இலக்கிய வகையின் முன்னோடியாக கருதப்படும் நூல் எந்த நூல்? ஆப்ஷனல் ஏ பெரிய திருமடல், ஆப்ஷனல் பி சித்திரமடல், ஆப்ஷனல் சி கலித்திருமடல், ஆப்ஷனல் டி சிறிய திருமடல். மடல் இலக்கிய வகையின் முன்னோடியாக கருதப்படும் நூல் எந்த நூல்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பெரிய திருமடல். கேள்வி 3. மடல் என்பதனை இருநிலையாக கொண்ட நூல் எந்த நூல்? ஆப்ஷனல் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷனல் பி திருக்குறள், ஆப்ஷனல் சி நம்பி அகப்பொருள், ஆப்ஷனல் டி இலக்கண விளக்கம். மடல் என்பதனை இருநிலையாக கொண்ட நூல் எந்த நூல்? அதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் சி நம்பி அகப்பொருள். கேள்வி 4. வாடிவாசல் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷனல் ஏ பாரதியார், ஆப்ஷனல் பி பாரதிதாசன், ஆப்ஷனல் சி மேத்தா, ஆப்ஷனல் டி சு செல்லப்பா. வாடிவாசல் என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் டி சு செல்லப்பா. கேள்வி 5. நன்னூல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? ஆப்ஷனல் ஏ 2 அதிகாரங்கள், ஆப்ஷனல் பி 4 அதிகாரங்கள், ஆப்ஷனல் சி 5 அதிகாரங்கள், ஆப்ஷனல் டி 3 அதிகாரங்கள். நன்னூல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? அதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 2 அதிகாரங்கள். கேள்வி 6. நன்னெறி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷனல் ஏ கபிலர், ஆப்ஷனல் பி கால்டுவெல், ஆப்ஷனல் சி திருவள்ளுவர், ஆப்ஷனல் டி சிவப்பிரகாசர். நன்னெறி என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் டி சிவப்பிரகாசர். கேள்வி 7. தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எந்த மாவட்டம்? ஆப்ஷனல் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷனல் பி சென்னை, ஆப்ஷனல் சி திருவரங்கம், ஆப்ஷனல் டி தூத்துக்குடி. தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எந்த மாவட்டம்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் டி தூத்துக்குடி. கேள்வி 8. 10 பருவங்களை குறிக்கும் நூல் எந்த நூல்? ஆப்ஷனல் ஏ பிள்ளைத்தமிழ், ஆப்ஷனல் பி எட்டுத்தொகை, ஆப்ஷனல் சி 10 பாட்டு, ஆப்ஷனல் டி கலித்தொகை. 10 பருவங்களை குறிக்கும் நூல் எந்த நூல்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பிள்ளைத்தமிழ். நன்றி. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் தேர்வு தயாராகிறவங்களுக்கான முக்கியமான கொஸ்டின் ஆன்சரை பார்த்துருக்கோம். இன்னொரு மாடல் டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜெய்போம் சார்பாக நன்றி.